மத்திய பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த குறைந்தபட்ச விலை நிர்ணய சட்டம் MS சாமிநாதனுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நெல், கோதுமை உட்பட எல்லா தானியங்களுக்கும் எவ்வளவு கொள்முதல் விலையை தீர்மானிக்கிறதுன்னு அவங்க முடிவு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க முதல்ல ஆட்சிக்கு வரப்போ 2 பீரியடுக்கு முன்னாடி. இது வரைக்கும் அது அமுலாக்கப்படலை. இன்றைக்கி இடுபொருள்கள், விவசாய இடுபொருள்லாம் விலை ஏறி இருக்கிற அடிப்படையில் அந்த விவசாய பெருக்கு, உற்பத்தி பெருக்கில் விவசாய வாழ்க்கை வளம் பெறணும். அந்த மாதிரி இந்த பட்ஜெட் அமையணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கான சந்தையை உருவாக்கணும். சந்தைங்கிறது நீங்கள் நாங்கள் இப்போ மண்புழு உரம் போட்டு இயற்கையாக எரிட்டு ஆடு மாடு உரம் போட்டு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் அதுக்கு சந்தை சரியாக இல்லைங்கனால தான் நாங்கள் வேறு அதுக்கு சாகுபடி பண்ண வேண்டியிருக்கு. ரசாயன உரங்களை பொறுத்த வரைக்கும் சப்சிடி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கான சப்சிடி எதிர்பார்க்கணும். எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணி கூடுதலாக நல்லா குளிப்பாட்டி விடுங்க. 25-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வருகிற 1ஆம் தேதி நிதியமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு வருவோம். 5 ஆண்டு காலம் போயிடுச்சு. இந்த மறுபடியும் 5 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு இந்த வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை அதே போல் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கிறோம். அதோடு டெல்லியில் போராடுற விவசாயிகளோட உள்ள வழக்குகளை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் விலை அறிவிக்க வேண்டும். நெல் விவசாயிகளுக்கு குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் விலை அறிவிக்கணும். அதே போல் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு நாங்கள் பயிர் காப்பீடு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோங்கிறது தேவையில்லாமல் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000-30,000 இழப்பீடு தொகை உடனடியாக அறிவித்தா தான் எங்களுக்கு கிடைச்சா அதை நாங்கள் மறுபடியும் அந்த விவசாயிகள் மீண்டு வர முடியும். இயற்கை சீற்றங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் அதை ஒன்றிய அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கணும்.